ஓம் தத்துருஷாய வித்மகே வக்ரந்தாய தீமதன்னோந்தி பரசோதியா தோம் பிரதேசராம் பிரபஞ்சோ குசோம் சாந்தம் சிவம் அதீதம் அனித்தே ஓம் ஹரிம் ஆயத்தை ஆயச சோமே மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பிச்சு ராகவே கேதி நமச்சிவாய அனுமச்சாய நமச்சிவாய. உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்குமே 2025 ஆண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா சிறப்பான முறையில் உங்களுக்கு அந்த வாழ்த்துக்களை, சிறந்த 2025 ஆண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம். எல்லாரும் நல்ல தொழில் வளத்துடன், நல்ல திருமண யோகத்துடன், புத்திர யோகத்துடன் பல செல்வங்களை பெற்று 2025 ஆண்டு சிறந்த யோகமான ஆண்டாக அமையப்போகிறது. அத்தனை யோகங்களின் பெற்று அது எந்தவித மாற்றமே இல்லை. எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ வேதனைகள் எல்லாம் அனுபவித்த ஆகிவிட்டது. இந்த 2025 ஆண்டு ஒரு தெய்வீக ஆண்டாக அத்தனை சர்வ தெய்வ சக்தி ஏதும் பூமியில் உங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய ஒரு 2025 ஆண்டாக அமையப் போகிறது. மிகவும் சிறந்த சக்தி வாய்ந்த ஒரு 2025 ஆண்டு உங்களுக்கு அத்தனை யோகங்களில் தரப்போகுது என்பதை மறந்துவிடக்கூடாது. நிச்சயமாக. ஆக அதற்கு முன்னதாக இந்த பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடம் என்பது எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறாரோ, நல்ல கவனிக்க, ரொம்ப முக்கியமான விஷயம். உலகத்தில் எத்தனையோ முறைப்படி, எத்தனையோ பஞ்சாங்கம் முறைப்படி உங்கள் ஜாதகங்களை கணிக்கப்பட்டாலும் இங்கு பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடம் என்பது, பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடம் என்பது எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஆக உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்குமே சரியாக நடக்கக்கூடிய, நம்மை படைத்த இறைவனால் எழுதப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. உலகத்தில் எத்தனையோ பஞ்சாங்க முறை இருக்கு, புரிஞ்சுட்டீங்களா? ஆனால் ஒரு நல்ல கவனிங்க, முதல் விஷயம், இது இறைவன் படைத்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறை. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதை தான் தவறு ஏற்படுகின்றது. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் தான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஆக இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக நான் உங்களுக்கு தருகின்ற உறுதியான உத்தரவாதம், கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குழந்தை இல்லையா, அரசு வேலை கிடைக்கலையா, தொழில் விருத்தி இல்லையா, செய்வினை கோளாறா, கணவன் மனை பிரச்சனைகளா, எதுவாக இருந்தாலும் இங்கே உங்கள் ஜாதகம் பிரம்ம வேத, அதாவது பிரம்மனால் படைக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி சரியாக கணித்து சரியாக பலன் சொல்லப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் சொன்னது நடக்கும். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிட நான் தவறாக இருக்க வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? இந்த உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஆக இந்த 2025 ஆண்டினுடைய சிறந்த யோக பலன்கள் நிச்சயமாக அத்தனை பேருக்கு நல்ல ஒரு ஆண்டாக அமையப் போகிறது. உங்களுடைய இங்கு சொல்லப்படுகின்ற அத்தனை பொது பலன்கள், அத்தனையும் பொது பலன்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை பார்க்க வேண்டுமென்றால், உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்க வேண்டுமென்றால் நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. புரிஞ்சுட்டீங்களா? என்னங்க 2024 நாங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் கிடையாது. எவ்வளவோ கஷ்டப்பட்டோம். இந்த 2025 நல்லா இருக்குமா? 2025 நல்லா இருக்குமா? ஒரு கடை ஒன்று தொடங்கி வியாபாரத்தை தொடங்கணும், போன வருஷம் சரியில்லை, இந்த வருஷமாவது கடை வியாபாரம் நல்லா இருக்குமா? தொழில் நல்ல வியாபாரம் விருத்தி அடையுமா? கடன் நல்ல வியாபாரம் பெருகணும், கடன் நிவர்த்தி அடையுமா? கடன் நிறைய கடன் வாங்கி தான் தொழிலை ஆரம்பித்தோம், இந்த கடன் அடையுமா? கடன் நிவர்த்தி அடையுமா? கடனுக்கு மேலே கடன் போய்கிட்டு இருக்கு. இந்த 2025 என் கடன் தீர்ந்துருமா?
நல்லா படிச்சிருக்கேன், வேலைக்கு 2-3 வருஷம் முயற்சி பண்ணி எனக்கு இந்த வருஷமாவது ஒரு அரசாங்க நல்ல வேலை கிடைக்குமா, சொந்த வீடு எப்படியா 2024 ஒரு சொந்த வீடு வாங்கலாம் நினைச்ச முடியல. இந்த 2025 ஒரு சொந்த வீடு வாங்க முடியுமா? ஒரு சூப்பர் பிஸ்னஸ், ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன் இந்த 2025. போன வருஷம்தான் அதை என்னால் பண்ண முடியல. இந்த வருஷமாவது ஒரு புது பிஸ்னஸ் 2-3 வருஷமாக போட்டிருக்கேன், அந்த திட்டத்தை போட்டுக்கிட்டே இருக்கேன், என்னால் அதில் சரியாக செய்ய முடியல. இந்த 2025 நான் செய்கின்ற புதிய பிஸ்னஸ், ஸ்டார்ட் பண்ண போகிற புதிய பிஸ்னஸ் நல்லபடியாக வருமா, நல்ல யோகத்தை தருமா, நான் ஆரம்பிக்க போகிற ஸ்டார்ட் பண்ண போகிற புது பிஸ்னஸ் நல்லபடியாக போகணும், அதுக்கு இந்த 2025 நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குமா. ஒரு முக்கியமான கான்ட்ராக்ட் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது கைவிட்டு போச்சு. இவ்வளவு செலவு பண்ணி இந்த கான்ட்ராக்ட், எக்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட், ஒரு பெரிய கம்பெனி மூலம் ஒரு கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்ட் கிடைச்சா லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருவேன். அந்த கான்ட்ராக்ட் இந்த 2025 கிடைக்குமா? கல்யாணமாகி எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கு, இந்த வருஷமாவது எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? ஒரு பூர்வீக சொத்து முடியுமா இருந்துச்சு, முடியல, அந்த பூர்வீக சொத்து எனக்கு கிடைக்குமா? கல்யாணம் 31 வயசாகி போச்சு, போன வருஷம் கல்யாணம் முடிஞ்சிருந்தாங்க, முடியல, இந்த வருஷமாவது 2025 எனக்கு கல்யாணம் முடியுமா? இந்த வீட்டை கட்ட முடியுமா? இந்த தொழிலை நான் தொடங்கி நல்லபடியாக முன்னுக்கு வந்துடுவேனா? இந்த 2025 எனக்கு இந்த யோகத்தையெல்லாம் கண்டிப்பாக கொடுக்குமா? 2025 என்னதான் செய்ய போகுது, இந்த 2025 என்னென்ன நடக்க போகுது, அதை பற்றி தான் பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் விரிவாக உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் வழங்க கடமைப்பட்டு இருக்கிறேன். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். 2025 புத்தாண்டு பலன்கள் யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2025 புத்தாண்டு பலன்களை யாருக்கு பார்க்க போகிறோம்னா, விருச்சிக ராசிக்கு. அதாவது விருச்சிக ராசிக்கு ஒரு வியக்கத்தக்க மாற்றத்தை உருவாக்கப் போகிறது 2025. அதில் மாற்றமே இல்லை. விருச்சிக ராசியினுடைய தனஸ்தானாதிபதியான குரு பகவான் அவர் ஸ்தானத்தை அவரே பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலமாக இந்த 2025 அமையப் போகிறது. காரணம் இல்லாமல் இந்த விளக்கத்தை தர முடியாது. ஒரு ஸ்தான வலிமை, ஒரு கிரகம் ஒரு இடத்திலிருந்து மாறும்போது கெட்டுவிடக்கூடாது. அந்த ஸ்தானத்திற்கு இன்னொரு இடத்துக்கு மாறும்போது அந்த ஸ்தானத்திலிருந்து அந்த கிரக வலிமையினுடைய ஸ்தானம் மாறக்கூடாது. அதாவது எந்த கிரகத்தினுடைய ஸ்தானமோ அந்த கிரகத்திலிருந்து எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோ அந்த ஸ்தானத்தினுடைய வலிமை கெட்டு போகக்கூடாது. ஆக விருச்சிக ராசிக்கு 2ஆம் அதிபதியான குரு பகவான் தனஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணிய 5ஆம் அதிபதியான 2-5க்குரிய குரு பகவான் அந்த ஸ்தானத்திலிருந்து இன்னொரு ஸ்தானம், அதாவது 8ஆம் இடத்திற்கு போகும் பொழுது, விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகும்போது எப்படின்னா, இப்படி பலன் பார்க்கணும் அப்படின்னா, கோச்சாரத்தில் 5லிருந்து எண்ணும் போது 5ஆம் இடத்துல 5, 6, 7, 8 4ஆம் இடம், அந்த ஸ்தானத்துக்கு 4ஆம் இடத்துக்கு போறார். அப்ப அந்த ஸ்தானத்தின் வலிமை கெட்டு போகல. ஒரு ஸ்தானத்திலிருந்து இன்னொரு ஸ்தானத்துக்கு போகும்போது அந்த ஸ்தானத்தினுடைய எண்ணிக்கை எண்ணும் பொழுது அது பாதிக்க வரக்கூடாது. அதே போல தனஸ்தானத்தை எண்ணும் போது 2, 3, 4, 5, 6, 7, 8 என்பது 7ஆம் இடம். அந்த ஸ்தானத்திற்கு 7ஆம் இடம், 5ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம், 2ஆம் இடத்திற்கு 7ஆம் இடம். ஆக இந்த ஸ்தான வலிமை என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம் கோச்சாரத்தில். கோச்சாரத்தில் இப்படித்தான் பலன் பார்க்கணும். ஆக விருச்சிக ராசிக்கு வியக்கத்தக்க மாற்றத்தை, தன் தனஸ்தானத்தை குருவான் தன் ஸ்தானத்தை தானே பார்க்கும் பொழுது விருச்சிக ராசிக்கு வியக்கத்தக்க மாற்றங்கள் உருவாக போகிறது. ஆச்சரியப்படக்கூடிய யோகங்கள் உருவாக போகிறது. பொன்புற செல்வங்கள் கொட்டி தரப்போகின்றது. தனகாரகன் வலிமையோடு இருக்கக்கூடிய ஒரு 2025 அத்தனை யோகங்களில், செல்வ யோகங்கள், வியாபார யோகங்கள், வருமான யோகங்கள்,
திருமண யோகங்கள், புத்திர யோகங்கள், தொழில் யோகங்கள், வெளிநாட்டு யோகங்கள் என்று வியக்கத்தக்க விறுவிறுப்பான ஒரு மாற்றத்தை 2025 ஏற்பட போகிறது இந்த தனகாரகன் இருக்கக்கூடிய இடம். அப்போ உண்மையிலே விருச்சிக ராசிக்கு 2025 அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஒரு ஸ்தானமாக அமைய போகிறது. ஜாக்பாட் அடிக்க போகுது, உண்மையிலே அடிக்க போகுது விருச்சிக ராசிக்கு. போன வருஷம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னாங்க, இது அதை விட நல்லா இருக்க போகுது, அதை விட நல்லா இருக்க போகுது. அதை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். ஆக 2 முக்கிய பயிற்சிகள், 2 முக்கிய பயிற்சி விருச்சிக ராசி அன்பர்களே, 2 முக்கிய பயிற்சி. முதல் பயிற்சி சித்திரை 13. இந்த சித்திரை 13ல் முதல் பயிற்சி என்பது ராகு கேது பயிற்சி. 26/4/2025 அந்த தேதி 26/4/2025 ராகு கேது பயிற்சி. அடுத்து சித்திரை 28, சித்திரை மாதமாக 2 பயிற்சி 2025. சித்திரை 28ல் 11/5/2025 உங்களுக்கு குரு பயிற்சி. இந்த 2 பயிற்சிகள் மட்டுமே இந்த 2025 ஏற்படுகின்றது. இந்த 2 பயிற்சிகளினால் மிகப்பெரிய ஒரு வரலாறு காணாத ஒரு சாதனை படைக்கப் போகிறார்கள் விருச்சிக ராசிக்காரர். மிகப்பெரிய ஒரு மாற்றம். அதிர்ஷ்டம் என்றால் இதுதான் அதிர்ஷ்டம் உங்களுக்கு. இந்த 2025 தான் உண்மையான அதிர்ஷ்டம். அற்புதமான யோகங்கள், அதிரடி யோகங்கள், தொழில் யோகங்கள், வியாபார யோகங்கள், வருமான யோகங்கள் என்று அளவிட முடியாத அற்புத யோகங்களை தெய்வ சக்தியோடு பெறக்கூடியது. அதாவது ஒரு வியாபாரம் சிறந்து விளங்கணும்னா 2ஆம் இடம் சரியாக இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும்னா 2ஆம் இடம் சரியாக இருக்கணும், கல்யாணம் முடியணும்னா 2ஆம் இடம் சரியாக இருக்கணும், குடும்பம், அதுக்கு ஒரு குடும்பம், தனம், வாக்கு, வியாபாரம், வருமானம், முன்னேற்றம், அத்தனை இடங்களுமே இந்த 2ஆம் இடம் தான். அதற்குரியவர் தான் போய் மிதுன ராசியில் இருக்கார். அந்த இடத்துக்கு 7ஆம் இடத்துல, 2ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துல இருப்பார். அப்போ 2ஆம் இடத்திற்கு 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அந்த ஸ்தானத்தினுடைய வலிமை மிக அதிகம். அதாவது அவரிடத்தை அவரே பார்க்கும்போது கொட்டி தருகின்றார் அந்த இடத்த. குரு பார்க்க கோடி என்பது இப்போ சரியாக நடக்க போகுது. யாருக்கு? விருச்சிக ராசிக்கு. ஏன்னா அவரிடத்தை அவரே பார்க்குறார். ஏங்க உங்களுக்கு நீங்களே கெட்டது ஏற்படுத்திக்கிறீங்களா? உங்களை நீங்களே உங்கள் கண்ணே நீங்கள் குத்திக்கிறீங்களா? அதை எப்படி குத்துவீங்க? அந்த மாதிரி தான் குரு அவரிடத்தை பார்க்கும்போது மிகப்பெரிய பொன்பொருள், செல்வம், வியாபாரம், வருமானம், முன்னேற்றத்தை அத்தனை யோகங்களை அள்ளித் தருவார். இதுதாங்க 2025 அதிசயமான யோகம். அதில் மாற்றமே இல்லை. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள், குழப்பங்கள் இருந்தால் கீழே உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது நடக்கலை அப்படின்னா உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பாருங்கள். இது பொது பலன், அத்தனை பேருக்கு சொல்லப்படுகின்ற பொதுவான பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை கீழே நம்பர் இருக்குது, அந்த நம்பரை நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இங்கே உங்கள் ஜாதகம் சித்தர், அதாவது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் என்பது எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஆக இறைவனால் படைக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் என்பது, ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும். ஜாதகம் தான் ஒன்று, ஜாதகம் தப்பாக இருக்கும், இல்லை ஜோசியர் தப்பாக இருக்கும். இதுதான் உண்மை உண்மை உண்மை. ஆக உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், கல்யாணம் முடியலையா, வேலை இருக்கலையா, குழந்தை இல்லையா, குடும்ப பிரச்சனைகளா, சொத்து பிரச்சனைகளா, பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்களா, நான் அரசாங்க வேலை கிடைக்கலையா, எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனைக்காக இங்கே ஜாதகத்தை பார்க்கணுன்னு வர்றீங்களோ உங்கள் ஜாதகம் என்பது பிரம்ம சக்தி, இறைவனால் உருவாக்கப்பட்ட பிரம்மசக்தி ஜோதிட சாஸ்திர முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. ஆக எல்லாருக்குமே நல்லது நடக்கும், நடந்தே ஆகும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை வாழ்க, எல்லாரும் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.